யோபு 21 அதிகாரம். நிகழ்வன எதிர்மாறாயிருத்தல். அதற்கு யோபு கூறிய மறுமொழி, நான் கூறுவதை கவனமாய் கேளுங்கள். இதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆறுதலாயிருக்கும். பொறுங்கள், என்னை பேச விடுங்கள். நான் பேசிய பிறகு கேலி செய்யுங்கள். என்னை பொறுத்தமட்டில் நான் முறையிடுவது மனிதரை எதிர்த்தா? இல்லையேல் நான் ஏன் பொறுமை இழக்கக்கூடாது? என்னை உற்று பாருங்கள், பதறுங்கள், கையால் வாயில் அடித்து கொள்ளுங்கள். இதை நான் நினைக்கும் பொழுது திகில் அடைகின்றேன். நடுக்கம் என் சதையை ஆட்டுகிறது. தீயோர் வாழ்வதேன்? நீண்ட ஆயுள் பெறுவதேன்? வலியோராய் வளர்வதேன்? அவர்களின் வழிமரபினர் அவர்கள் முன் நிலை பெறுகின்றனர். அவர்களின் வழி தோன்றல்கள் அவர்கள் கண்முன் நிலைத்திருக்கின்றனர். அவர்களின் இல்லங்களில் அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது. கடவுளின் தண்டனை அவர்கள் மேல் விழவில்லை. அவர்களின் காளைகள் பொலிகின்றன, ஆனால் பிசகுவதில்லை. அவர்களின் பசுக்கள் கருவுறும், ஆனால் கரு கலைவதில்லை. மந்தை போல் அவர்கள் தம் மழலைகளை வெளியனுப்புகின்றனர். அவர்களின் குழந்தைகள் குதித்தாடுகின்றனர். அவர்கள் தம்புரு சுரமண்டலம் இசைத்து பாடுகின்றனர். குழல் ஊதி மகிழ்ந்திடுகின்றனர். அவர்கள் மகிழ்வில் தம் நாட்களை கழிக்கின்றனர். அமைதியில் பாதாளம் இறங்குகின்றனர். அவர்கள் இறைவனிடம் இயம்புகின்றனர், எம்மை விட்டு அகலும், ஏனெனில் உமது வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. எல்லாம் வல்லவர் யார்? நாங்கள் பணிபுரிய அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதால் என்ன பயன்? இதோ அவர்களின் வளமை அவர்களின் கையில் இல்லை. எனவே தீயோரின் ஆலோசனை எனக்கு தொலையில் இருப்பதாக. எத்தனை முறை தீயோரின் ஒளி அணைகின்றது! அழிவு அவர்கள் மேல் வருகின்றது. கடவுள் தம் சீற்றத்தில் வேதனையை பங்கிட்டு அளிக்கின்றார். அவர்கள் காற்றுக்கு முன் துரும்பு போன்றோ, சூறாவளி அடித்து போகும் பதர் போன்றோ. அவர்களின் தீங்கை கடவுள் அவர்களின் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கின்றார். அவர்களுக்கே அவர் திரும்ப கொடுக்கின்றார். அவர்களும் அதை உணர்வர். அவர்களின் அழிவை அவர்களின் கண்களை காணட்டும். எல்லாம் வல்லவரின் வெஞ்சினத்தை அவர்கள் குடிக்கட்டும். அவருடைய நாட்கள் எண்ணப்பட்ட பின் அவர்களது இல்லத்தில் அவர்கள் கொள்ளும் அக்கறை என்ன? இறைவனுக்கு அறிவை கற்பிப்போர் யார்? ஏனெனில் அவரே உயர்ந்தோரை தீர்ப்பிடுகின்றார். சிலர் வளமையோடும் வலிமையோடும் நிறைவோடும் முழு அமைதியோடும் சாகின்றனர். அவர்களின் தொடைகள் கொழிப்பேறி உள்ளன. அவர்களின் எலும்புகளின் சோறு உலரவில்லை. வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவராய் சாகின்றனர். புழுதியில் இருசாராரும் ஒன்றாய் துஞ்சுவர். புழுக்கள் அவர்களை போர்த்தி நிற்குமே. இதோ எண்ணங்களை எனக்கு எதிராய் தீட்டும் திட்டங்களை நான் அறிவேன். ஏனெனில் நீங்கள் கூறுகின்றீர்கள், கொடுங்கோலனின் இல்லம் எங்கே? கொடியவரின் குடியிருக்கும் கூடாரம் எங்கே? வழிபோக்கர்களை நீங்கள் வினவவில்லையா? அவர்கள் அறிவித்ததை நீங்கள் கேட்கவில்லையா? தீயோரின் அழிவின் நாளுக்கென விடப்பட்டுள்ளனர். வெஞ்சின நாளில் அவர்கள் விடுவிக்கப்படுவாரா? யார் அவர்களின் முகத்துக்கு எதிரே அவர்களின் போக்கை உரைப்பார்? யார் அவர்களின் செயலுக்கேற்ப கொடுப்பர்? இருப்பினும் கல்லறைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவர். அவர்களின் சமாதிக்கு காவல் வைக்கப்படும். பள்ளத்தாக்கின் மண் அவர்களுக்கு இனிமையாயிருக்கும். மாந்தர் அனைவரும் அவர்களை பின்தொடர்வர். அவர்களின் முன் செல்வோருக்கு கணக்கில்லை. அப்படி இருக்க வெற்று மொழியால் நீர் என்னை தேற்றுவதெப்படி? உமது மறுமொழி முற்றிலும் பொய்யே. 22 அதிகாரம். கடவுளோடு ஒப்புரவாகும் வழி. பின்னர் தேமானியான எலிப்பாசு பேசத் தொடங்கினான். மனிதரால் இறைவனுக்கு பயன் உண்டா? மதிநுட்பமுடையவரால் அவருக்கு பயன் உண்டா? நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவருக்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா? நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார்? அதனை முன்னிட்டா உம்மை தீர்ப்பிடுகின்றார்? உமது தீமை பெரிதல்லவா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உறவின் முறை யாரிடம் அடகு வாங்கினீர்? ஏழைகளின் உடையை உரிந்து விட்டீர். தாகமுள்ளோர்க்கு குடிக்க தண்ணீர் தரவில்லை. பசித்தோர்க்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை. வலிய மனிதராகிய உமக்கு வையகம் சொந்தமாயிற்று. தயவு பெற்றோர்க்கே அது குடியிருப்பாராயிற்று. விதவைகளை நீர் வெறுங்கையராய் விரட்டினீர். அனாதைகளின் கைகளை முறித்து போட்டீர். ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்துள்ளன. கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும்.
நீர் காணா வண்ணம் காரிருள் சூழ்ந்தது. நீர் பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. உயரத்தை விண்ணகத்தில் கடவுள் இல்லையா? வானிலிருக்கும் விண்மீன்களை பாரும். அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன. ஆனால் நீர் சொல்கின்றீர், இறைவனுக்கு என்ன தெரியும்? கார்முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா? அவர் பார்க்க வண்ணம் முகில் மறைகின்றது. அவர் வான்தளத்தில் உலவுகின்றார். பாதகர் சென்ற பழைய நிறையில் நீரும் செல்ல விளைகின்றீரோ? நேரமறு முன்பே அவர்கள் பிடிபட்டனர். அவர்கள் அடித்துள்ளதை வெள்ளம் அடித்து சென்றது. அவர்கள் இறைவனிடம், எங்களை விட்டு அகலும், எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பர். இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார். எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாயிருப்பதாக. நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனமகிழ்கின்றனர். மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர். இதோ நம்பகவர் வீழ்த்தப்பட்டனர். அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர். இணங்குக இறைவனுக்கு, ஏதுக அமைதி. அதனால் உமக்கு நன்மை வந்தடையும். அவர் வாயினின்று அறிவுரை பெறுக. அவர் தம் மொழிகளை நெஞ்சில் பொறித்திடுக. நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர். தீயவற்றை கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலே எரிந்து ஓப்ரி தங்கத்தை ஓடை கற்களிடையே வீசிவிடும். எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். அப்போது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்வீர். கடவுளை பார்த்து முகத்தை நிமிர்த்திடுவீர். மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும். வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்கிற்றோரின் ஆணவத்தை அளிக்கின்றார். தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளை அவர் விடுவிப்பார். அவர்களும் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர். 23ஆம் அதிகாரம். யோபு அதற்குரைத்த மறுமொழி. இன்று கூட என் முறைப்பாடு கசப்பாயுள்ளது. நான் வேதனை குரல் எழுப்பியும் என்மேல் அவரது கை பழுவாயுள்ளது. அவரை எங்கே கண்டுபிடிக்கலாமென நான் அறிய யாராவது உதவுவாரானால் நான் அவர் இருக்கையை அணுகுவேன். என் வழக்கை அவர் முன் எடுத்துரைப்பேன். என் வாயை வழக்குரைகளால் நிரப்புவேன். அவர் எனக்கு என்ன வார்த்தை கூறுவார் என அறிந்து கொள்வேன். அவர் எனக்கு என்ன செய்வார் என்பதையும் நான் புரிந்து கொள்வேன். மாபெரும் வல்லமையுடன் அவர் என்னோடு வழக்காடுவாரா? இல்லை, அவர் கண்டிப்பாக எனக்கு செவி கொடுப்பார். அங்கே நேர்மையானவன் அவரோடு வழக்காடலாம். நானும் என் நடுவரால் முழுமையாக விடுவிக்கப்படுவேன். கிழக்கே நான் சென்றாலும் அவர் அங்கில்லை. மேற்கேயும் நான் அவரை காண்கிறேன். இடப்புறம் தேடினும் செயல்படுகிற அவரை காணேன். வலப்புறம் திரும்பினும் நான் அவரை பார்த்தேன் இல்லை. ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன்போல் துலங்கிடுவேன். அவர் அடிச்சுவடுகளை என் கால்கள் பின்பற்றின. அவர் நெறியில் நடந்தேன், பிறளவில்லை. அவர் உரைத்தது ஆணையினின்று நான் விலகவில்லை. அவர் தம் வாய்மொழிகளை அரும்பொருளின் மேலாக போற்றினேன். ஆனால் அவர் ஒரு முடிவை எடுத்ததால் யாரால் மாற்ற முடியும்? ஏனெனில் எதை அவர் விரும்புகின்றாரோ அதை அவர் செய்கின்றார். ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். இத்தகைய பல அவர் உள்ளத்தில் உள்ளன. ஆகையால் அவர் முன் நடுங்குகின்றேன். அவரை பற்றி நினைக்கையில் திகிலடைகின்றேன். இறைவன் என்னை உளம் குன்ற செய்தார். எல்லாம் வல்லவர் என்னை கலங்க செய்தார். ஏனெனில் இருள் என்னை மறைக்கிறது. காரிருள் என் முகத்தை கவ்வுகிறது. 24ஆம் அதிகாரம். குறித்த காலத்தை எல்லாம் வல்லவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை? அவரை அறிந்தோரும் ஏன் அவர் தம் நாட்களை காணவில்லை? தீயோர் எல்லைக்கல்லை எடுத்து போடுகின்றனர். மந்தையை கொள்ளையிட்டு மேய்கின்றனர். அனாதையின் கழுதையை ஓட்டி செல்கின்றனர். விதவையின் எருதை அடகாய் கொள்கின்றனர். ஏழையை வழியினின்று தள்ளுகின்றனர். நாட்டின் வறியோர் ஒன்றாக ஒளிந்து கொள்கின்றனர். ஏழைகள் உணவு தேடும் வேலையாய் காட்டு கழுதையென பாலை நிலத்தில் அலைகின்றனர். பாலை நிலத்தில் கிடைப்பதே அவர்கள் பிள்ளைகளுக்கு உணவாகும். கயவரின் களனியில் அவர்கள் சேகரிக்கின்றனர். பொல்லாரின் திராட்சை தோட்டத்தில் அவர்கள் பொறுக்குகின்றனர். ஆடையின்றி இரவில் வெற்று உடலாய் கிடக்கின்றனர். வாடையில் போர்த்தி கொள்ள போர்வையின்றி இருக்கின்றனர். மலையில் பொழியும் மழையால் நனைகின்றனர். உறைவிடமின்றி பாறையில் ஓண்டுகின்றனர். தந்தையில்லா குழந்தையை தாயினின்று பறிக்கின்றனர். ஏழையின் குழந்தையை அடகு வைக்கின்றனர். ஆடையின்றி வெற்றுடலாய் அலைகின்றனர். ஆறா பசியுடன் அரிக்கட்டை தூக்குகின்றனர். ஒலிவ தோட்டத்தில் எண்ணெய் ஆட்டுகின்றனர். திராட்சை பிழிந்தும் தாகத்தோடு இருக்கின்றனர். நகரில் இறப்போர் முனகல் கேட்கிறது. காயமடைந்தோர் உள்ளம்
உதவிக்கு கதறுகின்றது. கடவுளோ அவர்கள் மன்றாட்டை கேட்கவில்லை. இன்னும் உள்ளனர் ஒளியை எதிர்ப்போர். இவர்கள் அதன் வழியை அறியா, இவர்கள் அதன் நெறியில் நில்லா. எழுவான் கொலைஞ்சன் புலரும் முன்பே, ஏழை எளியோரை கொன்று குவிக்க இரவில் திரிவான் திருடன் போல. காமுகனின் கண் கருக்கலுக்காய் காத்திருக்கும், கண்ணதுவும் என்னை காணாது என்றெண்ணி முகத்தை அவனை மூடிக்கொள்வான். இருட்டில் வீடுகளில் கன்னமிடுவார். பகலில் இவர்கள் பதுங்கி கிடப்பர். ஒளியினை இவர்கள் அறியாதவரை. ஏனென்றால் இவர்களுக்கு நிழல் காலை போன்றது. சாவின் திகில் இவர்களுக்கு பழக்கமானதே. வெள்ளத்தில் விரைந்தோடும் வைக்கோல் அவர்கள் பார்மேல் அவர்கள் பங்கு சபிக்கப்பட்டது. அவர் தம் திராட்சை தோட்டத்தை எவரும் அணுகார். வறட்சியும் வெம்மையும் பனிநீரை தீக்கும். தீமை செய்வோரை பாதாளம் விழுங்கும். தாங்கிய கருப்பையை அவர்களை மறக்கும். புழு அவர்களை சுவைத்து தின்னும். அவர்கள் கொடுமை மரம் போல் முறிந்து போம். ஏனெனில் மகவிலா மலடியை இழிவாய் நடத்தினர். கைம்பெண்ணுக்கு நன்மையை கருதினாரில்லை. இருப்பினும் கடவுள் தம் வலிமையால் வலியோரின் வாழ்வை நீட்டிக்கிறார். அவர்கள் தம் வாழ்வில் நம்பிக்கையோடு இருந்தாலும் நிலைக்க மாட்டார்கள். அவர் அவர்களை பாதுகாப்புடன் வாழ விடுகிறார். அவர்களும் அதில் ஊன்றி நிற்கிறார்கள். இருப்பினும் அவரது கண் அவர்கள் நடத்தை மேல் உள்ளது. அவர்கள் உயர்த்தப்பட்டனர். அது ஒரு நொடி பொழுதே. அதன் பின் இல்லாமற் போயினர். எல்லோரையும் போல் தாழ்த்தப்பட்டனர். கதிர் நுனி போல் கிள்ளி எறியப்பட்டனர். இப்படி இல்லையெனில் என்ன பொய்யன் என்றோ என் மொழி தவறு என்றோ எண்பிப்பவன் எவன்? 25ஆம் அதிகாரம். கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல். பிறகு சுகாவினான பில்தாது பேசினான். ஆட்சியும் கடவுளுக்கே உரியன. அமைதியை உன்னதங்களில் அவரே நிலைநாட்டுவார். அளவிட முடியுமா அவர் தம் படைகளை? எவர் மேல் அவர் ஒளி வீசாதிருக்கும்? அப்படியெனில் எப்படி மனிதர் கடவுள் முன் நேரியராயிருக்க முடியும்? அல்லது பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராயிருக்கக்கூடும்? இதோ வெண்ணிலாவும் ஒளி குன்றியதை, விண்மீனும் அவர் தம் பார்வையில் தூய்மையற்றதை. அப்படி இருக்க புழுவை போன்ற மனிதர் எத்துணை தாழ்ந்தவர்! பூச்சி போன்ற மானிடர் எவ்வளவு குறைந்தவர்! 26ஆம் அதிகாரம். பில்தாத்தின் சொற்கள் வீணை. அதற்கு யோபு கூறிய பதில். என் போன்ற வலிமையற்றவர்க்கு எத்துணை துணை புரிகின்றீர்! ஆற்றலற்ற தோளுக்கு எவ்வளவு துணை நின்றீர்! என் போன்ற அறிவற்றவர்க்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர்! நன்னறிகளை நிறைய காட்டினீர். எவர் துணை கொண்டு இயம்பினீர் இம்மொழிகளை? எவர் தம் ஏவுதல் உம்மிடமிருந்து வெளிப்பட்டது? கீழுலகின் ஆவிகள் நடுங்குகின்றன. நீர்த்திரள்களும் அவற்றில் வாழ்வனவும் அஞ்சுகின்றன. பாதாளம் கடவுள் முன் திறந்து கிடக்கிறது. படுகொலி அவர் முன் மூடப்படவில்லை. வெற்றிடத்தில் வடபுறத்தை அவர் விரித்தார். காற்றிடையே உலகே தொங்கவிட்டார். நீரினை மேகத்துள் பொதிந்துள்ளார். அதன் நிறைவால் முகிலும் கிழிவதில்லை. தம் அரியணையின் முகத்தை மூடுகின்றார். முகிலை அதன் மேல் பரப்புகின்றார். நீர்ப்பரப்பின் மீது வட்டம் வரைந்து இருளுக்கும் ஒளிக்கும் இடையில் எல்லை அமைத்தார். விண்ணின் தூண்கள் அதிர்கின்றன. அவர் அதட்டலில் அதிர்ச்சி அடைகின்றன. ஆழியை தம் ஆற்றலால் அடக்கினார். ராகாபாவை அழித்தார் அறிவு கூர்மையால். தம் மூச்சால் வான்வெளியை ஒளிர்வித்தார். தம் கையால் விரைந்தோடும் பாம்பை ஊடுருவ குத்தினார். ஓ, இவையாவும் அவர் தம் செயல்களின் விளிம்புகளே! எத்துணை மென்குரல் அவற்றில் கேட்கின்றது! அவர் தம் வல்லமையின் இடி முழக்கத்தை அறிய யாரால் இயலும்? 27ஆம் அதிகாரம். கடவுளின் ஆற்றலும் யோபின் மாசின்மையும். யோபு தமது உரையை தொடர்ந்து கூறியது. என்றுமுள்ள இறைவன் மேல் ஆணை, அவர் எனக்கு உரிமை வழங்க மறுத்தார். எல்லாம் வல்லவர் எனக்கு வாழ்வை கசப்பாக்கினார். என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் மூக்கில் கடவுளின் மூச்சிருக்கும் வரை, என் உதடுகள் வஞ்சகம் உரையா, என் நாவும் பொய்யை புகழாது. நீங்கள் சொல்வது சரி என ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சாகும் வரையில் என் வாய்மையை கைவிடவும் மாட்டேன். என் நேர்மையை நான் பற்றி கொண்டேன், விடவே மாட்டேன். என் வாழ்நாளில் எதை குறித்தும் என் உள்ளம் உறுத்தவில்லை. என் பகைவர் தீயோராக எண்ணப்படட்டும். என் எதிரிகள் நேர்மையற்றோராக கருதப்படட்டும். கடவுள் இறை பற்றில்லாதோரை அழித்து அவர்களின் உயிரை பறிக்கும்போது அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் மேல் கேடு விழும்போது இறைவன் அவர்களின் கூக்குரலை கேட்பாரா? எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா? கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களா? இறைவனின் கைத்திறனை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். எல்லாம் வல்லவரின் திட்டங்களை மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் யாவருமே இதை கண்டிருக்கின்றீர்கள். பின் ஏன் வரட்டுவாதம் பேசுகின்றீர்கள்?
இதுவே கொடிய மனிதர் இறைவனிடமிருந்து பெரும் பங்கு, பொல்லாதவர் எல்லாம் வல்லவரிடம் பெரும் சொத்து. அவர்களின் பிள்ளைகளை பெருகினும் வாளால் மடிவர், அவர்களின் வழிமரப்பினர் உண்டு நிறைவடையார். அவர்களில் எஞ்சியோர் நோயால் மடிவர், அவர்களின் கைப்பெண்கள் புலம்ப மாட்டார். மணல் போல் அவர்கள் வெள்ளியை குவிப்பர், அடுக்கடுக்காய் ஆடைகளை சேர்ப்பர். ஆனால் நேர்மையாளர் ஆடைகளை அணிவர், மாசற்றவர் வெள்ளியை பங்கிடுவர். சிலந்தி கூடு கட்டுவது போலும் காவற்காரன் குடில் போடுவது போலும் அவர்கள் வீடு கட்டுகின்றனர். படுக்கைக்கு போகின்றனர் பணக்காரராய், ஆனால் இனி அவ்வாறு இராது. கண் திறந்து பார்க்கின்றனர், செல்வம் காணாமற் போயிற்று. திகில் வெள்ளம் போல் அவர்களை அமிழ்த்தும், சுழல் காற்று இரவில் அவர்களை தூக்கி செல்லும். கீழே காற்று அவர்களை அடித்து செல்லும், அவர்களின் இடத்திலிருந்து அவர்களை பெயர்த்து செல்லும். ஈவிரக்கம் இன்று அவர்களை விரட்டும், அதன் பிடியிலிருந்து தலை தெறிக்க ஓடுவர். அவர்களை பார்த்து அது கைகொட்டி நகைக்கும், அதன் இடத்திலிருந்து அவர்கள் மேல் சீறி விழும். 28ஆம் அதிகாரம். ஞானத்தின் மேன்மை. வெள்ளிக்கு விளைநிலம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் இடம் உண்டு. மண்ணிலிருந்து எறும்பு எடுக்கப்படுகின்றது, கல்லிலிருந்து செம்பு உருக்கப்படுகின்றது. மனிதர் இருளுக்கு இறுதி கண்டு எட்டின மட்டும் தோண்டி இருட்டிலும் சாவின் இருளிலும் கனிம பொருளை தேடுகின்றனர். மக்கள் குடியிருப்புக்கு தொலையில் சுரங்கத்தை தோண்டுவர், வழி நடப்போரால் அவர்கள் மறக்கப்படுவர். மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஊசலாடி வேலை செய்வார். மேலே நிலத்தில் உணவு விளைகின்றது, கீழே அது நெருப்பு குழம்பாய் மாறுகின்றது. நீலமணிகள் அதன் கற்களில் கிட்டும், பொன் துகளும் அதில் கிடைக்கும். அதற்கு செல்லும் பாதையை ஊனுண்ணும் பறவையும் அறியாது. கழுகின் கண்களும் அதை கண்டதில்லை, வீறு கொண்ட விலங்குகள் அதன் முன் சென்றதில்லை. சிங்கமும் அவ்வழி நடந்து கடந்ததில்லை. கடின பாறையிலும் அவர்கள் கை வைப்பர், மலைகளின் அடித்தளத்தை பெயர்த்து புரட்டிடுவர். பாறைகள் நடுவே சுரங்க வழிகளை வெட்டுகின்றனர். விலையுறு பொருளையே அவர்களது கண் தேடும், ஒழுங்கும் ஊற்றுகளை தடுத்து நிறுத்துகின்றனர். மறைவாய் இருப்பதை ஒளிக்கு குணர்கின்றனர். ஆனால் ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும்? அறிவின் உறைவிடம் எங்கே உள்ளது? மனிதர் அதன் மதிப்பை உணரார், வாழ்வோர் உலகிலும் அது காணப்படாது. என்னுள் இல்லை என உரைக்கும் ஆழ்கடல், என்னிடம் இல்லை என இயம்பும் பெருங்கடல். தங்கத்தை கொடுத்து அதை பெற முடியாது, வெள்ளியால் அதன் விலையை நிற்க இயலாது. ஓபீர் தங்கமும் கோமோதகும் அரிய நீலமணியும் அதற்கு மதிப்பாகா. பொன்னும் பளிங்கும் அதற்கு நிகராகா. பசும்பொன் கலன்களும் பண்டமாற்றாகா. மணியும் பவளமும் அதற்கு இணை இல்லை. மதிப்பினில் முத்தினை ஞானம் விஞ்சும். எத்தியோப்பியா புட்பராகம் அதற்கு இணையல்ல. பத்தரை மாற்று தங்கமும் அதற்கு நிகரல்ல. அவ்வாறாயின் எங்கிருந்து வருகிறது ஞானம்? எங்குள்ளது அறிவின் உறைவிடம்? வாழ்வோர் அனைவர்த்தம் கண்களும் ஒளிர்ந்துள்ளது. வானத்து பறவைகளும் மறைவாய் உள்ளது. படுகுழியும் சாவும் பகர்கின்றன. அதை பற்றிய பேச்சு காதில் விழுந்தது. அதன் வழியை தெரிந்தவர் கடவுள், அதன் இடத்தை அறிந்தவரும் அவரை. ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கின்றார், வானத்தின் கீழ் உள்ளவற்றை பார்க்கின்றார். காற்றுக்கு இடையே கடவுள் கணித்த போது, நீரினை அளவியால் அளந்தபோது, மழைக்கு அவர் கட்டளை இட்ட பொழுது, இடிமின்னலுக்கு வழியை வகுத்த பொழுது, அவர் ஞானத்தை கண்டார், அதை பற்றி அறிவித்தார், அதை நிலைநாட்டினார், இன்னும் அதை ஆய்ந்தறிந்தார். அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. 29ஆம் அதிகாரம். யோபின் முன்னைய இன்ப நிலை. யோபு இன்னும் தொடர்ந்து பேசிய உரை. காண்பேனா முன்னைய திங்கள்களை, கடவுள் என்னை கண்காணித்த நாட்களே. அப்போது அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று. அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அப்போது என் இளமையின் நாட்களில் நான் இருந்தேன். கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. அன்று வல்லவர் என்னோடு இருந்தார். என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர். அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன. பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஆறாய் பாய்ந்தது. நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும் பொது மன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும் என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர். முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர். உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர். கைகட்டி வாய்ப்பொத்தி வாழ இருப்பர். தலைவர் தம் குரல் அடங்கி போம். அவர் அன்னத்தோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட செவி என்னை வாழ்த்தியது. என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது. ஏனெனில் கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன். தந்தை எல்லாருக்கு உதவினேன். அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினார்.
கைம்பெண்டீர் தம் உள்ளத்தை களிப்பால் பாட செய்தேன். அறத்தை அணிந்தேன், அது என் ஆடையாயிற்று. நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று. பார்வையற்றோருக்கு கண்ணானேன், காலுணமுற்றோருக்கு காலானேன். ஏழைகளுக்கு நான் தந்தையாக இருந்தேன். அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன். கொடியவரின் பற்களை உடைத்தேன். அவரின் பற்களுக்கு இறையாரை வரை விடுவித்தேன். நான் எண்ணினேன், மணல் பனியைப் போல் திறந்த நாள் உடையவனாய் என் இல்லத்தில் சாவேன். என் வேர் நீர்வரை ஓடி பரவும். இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும். என் புகழ் என்றும் ஓங்கும். என் வில்வளை திறன் கொண்டது. எனக்கு செவி கொடுக்க மக்கள் காத்திருந்தனர். என் அறிவுரைக்காக அமைதி காத்தனர். என் சொல்லுக்கு மறுசொல் அவர்கள் கூறவில்லை. என் மொழிகள் அவர்களில் தங்கின. மழைக்கென அவர்கள் எனக்காய் காத்திருந்தனர். மாரிக்கென தங்கள் வாயை திறந்தனர். நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது. என் முகப்பொலிவு உரமூட்டியது. நானே அவர்களுக்கு வழியை காட்டினேன். தலைவனாய் திகழ்ந்தேன். வீரர் நடுவே வேந்தனை போல் வாழ்ந்தேன். அழுகின்றவருக்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன். 30ஆம் அதிகாரம். யோபின் தற்போதைய துன்ப நிலை. ஆனால் இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர். அவர்களின் தந்தையரை என் மந்தையின் நாய்களோடு இருந்ததை உடன்பட்டேன். எனக்கு அவர்களின் கைவன்மையால் என்ன பயன்? அவர்கள் தம் ஆற்றல் இழந்து போயினரே. அவர்கள் பட்டினியாலும் பசியாலும் மெலிந்தனர். வறண்டு இருண்டு அழிந்து பாலைக்கு ஓடினர். அவர்கள் உப்பு கீரையை புதரிடையே பறித்தார்கள். காட்டு பூண்டின் வேரை அவர்களின் உணவு. மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர். கல்வரை பிடிக்க கத்துவது போல் அவர்களுக்கு செய்தனர். ஓடைகளின் உடைப்புகளிலும் நிலவெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தனர். புதர்களின் நடுவில் அவர்கள் கத்துவர். முட்செடியின் அடியில் முடங்கி கிடப்பர். மடையனின் மக்கள் பேரில்லா பிள்ளைகள் அவர்கள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர். இப்பொழுதோ அவர்களுக்கு நான் வசைப்பாட்டானேன். அவர்களுக்கு நான் பழமொழியானேன். என்னை அவர்கள் அருவருக்கின்றனர். என்னை விட்டு விலகி போகின்றனர். என் முன் காரித்து போகும் அவர்கள் தயங்கவில்லை. என் வில்லில் நாணை கடவுள் தளர்த்தி என்னை தாழ்த்தியதால் என் முன் அவர்கள் கடிவாளமற்றவராயினர். என் வலப்பக்க கும்பல் கூடுகின்றது. என்னை நெட்டி தள்ளுகின்றது. அழிவுக்கான வழிகளை எனக்கு எதிராக வகுத்தது. எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றனர். என் அழிவை விரைவுபடுத்துகின்றனர். அவர்களை தடுப்பார் யாருமில்லை. அகன்ற உடைப்புள் நுழைவது போல பாய்கின்றனர். இடிபாடுகளுக்கு இடையில் அலை போல் வருகின்றனர். பெருந்திகில் மீண்டும் என்னை பிடித்தது. என்னை பெருமை காற்றோடு போயிற்று. முகிலென மறைந்தது என் சொத்து. இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இன்னலில் நாட்கள் என்னை இறுக்குகின்றன. இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது. என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை. நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது. கழுத்துப்பட்டை போல் என்னை ஒட்டி கொண்டது. கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்தி விட்டார். பொழுதியும் சாம்பலும் போல் ஆனேன். நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். ஆனால் நீர் எனக்கு பதில் அளிக்கவில்லை. நான் உம்மின் நின்றேன். நீர் என்னை கண்ணோக்கவில்லை. கொடுமை உள்ளவரா என் மட்டில் மாறினீர். உம்மை வல்லமையால் என்னை துன்புறுத்துகின்றீர். என்னை தூக்கி காற்றில் பறக்க விட்டீர். புயலின் சீற்றத்தால் என்னை அலக்களித்தீர். ஏனெனில் சாவுக்கும் வாழ்வோர் அனைவரும் கூடும் இடத்திற்கு என்னை கொணர்வீர் என அறிவேன். இருப்பினும் அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்கு அலரும் பொழுது, அவல நிலையில் அவர் இருக்கும் பொழுது எவர் அவருக்கு எதிராக கையை உயர்த்துவார்? அவதிப்பட்டவருக்காக நான் அழவில்லையா? ஏழைக்காக என் உள்ளம் இழகவில்லையா? நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்தது. ஒளிக்கு காத்திருந்தேன், இருளே வந்தது. என் குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை இன்னலின் நாட்கள். என்னை எதிர்கொண்டு வருகின்றன. கதிரேன், இன்றியும் நான் கருகி திரிகிறேன். எழுகிறேன், மன்றத்தில் அழுகிறேன் உதவிக்கு. குள்ள நெருக்கி உடன்பிறப்பானேன். நெருப்பு கோழிக்கு தோழனும் ஆனேன். என் தோல் கருகி உருகின்றது. என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன. என் யாழின் ஓசை புலம்பலாயிற்று. என் குழலின் ஒலி அழுகையாயிற்று. ஆமென். God bless you.